சஷ்டி விரதத்தின் திருக்கல்யாண வைபோகம் தான். வாங்க முருகரோட திருக்கல்யாணம் பார்த்துட்டு வந்துடலாம். 6 நாள் நல்லபடியா சஷ்டி விரதம் முடிச்சு 7ஆம் நாள் திருக்கல்யாணத்தை அன்னைக்கு நான் காலையில எங்க வீட்டுல படையல் அப்படின்றது நல்லா நிறைய 2-3 பொரியல் வச்சோம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு கூட்டு, ஆமை வடை, உளுந்த வடை, கல்யாண சாப்பாடு மாதிரியே ஒரு பந்தி வச்சு முருகருக்கு படைச்சு நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சாப்பிட்டோம். நானும் விரதத்தை நல்லபடியா முடிச்சேன். ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாயந்தரம் 6 மணிக்கு வந்து குன்றத்தூர்ல முருகருக்கு திருக்கல்யாணம் நடந்தது. அங்கதான் பாக்குறதுக்காக நான் கிளம்பியிருந்தோம். ஸோ இந்த சேரீ தான் நான் திருக்கல்யாணத்துக்காக வாங்கியிருந்தேன். எப்பவுமே நான் தீபாவளி கூட பேருக்கு எடுக்கணும் தான் எடுப்பேன். பட் முருகரோட திருக்கல்யாணத்துக்கு கண்டிப்பா நான் பட்டு எடுப்பேன். அங்க கல்யாணத்துக்கு செம்மையா வெடி போட்டாங்க. கோயில்ல கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி இருந்தது. 3 hours வரிசையில நின்னுதான் சாமியை நல்லபடியா தரிசனம் பண்ணோம். நல்லபடியா கல்யாணம் பார்த்தோம். எல்லாருமே தீபாதாரனை பார்த்துக்கோங்க. முருகருக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தது. அங்கேயும் நான் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு என்னோட இந்த வருஷம் சஷ்டி விரதத்தை நல்லபடியா பூர்த்தி பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். முருகரோட திருக்கல்யாணத்தை அன்னைக்கு என்னோட ஃபுல் டே விளாக் அப்படின்றது லாங் வீடியோவா யூடியூப்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க.